ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். பேங்க் சம்மந்தமான ஒரு வேலைவாய்ப்பு இது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள். இது போன்ற மேலும் வேலைவாய்ப்பு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது, நம்மளுடைய சேனல் குரூப்பு. அதை வந்து ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பு கூட இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குமே கொடுத்துருக்கேன், உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து இமீடியட்டாக ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனல் இந்த வீடியோவை மேக் பண்ணுவோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான போஸ்டிங், அதாவது பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, கிளர்க்கு போஸ்டிங் சொல்லிட்டு ஒரு மொத்தம் 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 14 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மினிமம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 23,700 42,020 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி, அதாவது இடைநிலை பட்டப்படிப்புடன் சம்மந்தப்பட்ட விளையாட்டு பிரிவில் சாம்பியன் பெற்றிருக்க வேண்டும்ங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எனி டிகிரி படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கணும், சாம்பியன் இருக்கணுங்கிறது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆணும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்ணும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் 14 போஸ்டிங் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 11,765 31,540 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மினிமம் 10th படிச்சிருந்தாலே போதும், 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுலேயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு கம்யூனிட்டி ஏஜ் ரிலாக்ஷன் எதுவுமே கிடையாது. அனைத்து கம்யூனிட்டி பிரிவினருக்கும் எல்லாருக்குமே சேம் ஏஜ் சேம் இது தான். இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூவில் தான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், அப்ளை அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. bankofindia.co.in இந்த வெப்சைட்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஆகஸ்ட் 16 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அதிகபூர்வ அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும் பிடிஎஃப். அதை நல்லா தரவாக ரீட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. கிளியராக நீங்கள் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.